அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து இன்று 30/6/2024 வெளியிட்டிருக்காங்க. இது என்ன ஜாப், எவ்வளோ வேக்கன்சி, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் கடைசி தேதி என்ன, டேட் என்ன, எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, ஸோ இது போன்ற முழு விவரங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு கூட நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் அப்படி செட் பண்ணிச்சுங்க. அப்போ நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து 30/6/2024 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 29/7/2024 சொல்லி அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீஸ் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 30/7/2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட் ஒன்லி த்ரூ த ஆன்லைன் மோட். ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இன்டர்பிரியேட்டர் அப்படின்னு சொல்லி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் இன்டர்பிரியேட்டர்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, லாங்குவேஜை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த போஸ்ட்டை தான் வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, மற்ற விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட், எவ்வளோ சம்பளம், வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்பிரேட்டர் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்குக்கு வந்து 5 வேக்கன்சி இருக்குது, ஹிந்திக்கு 1 வேக்கன்சி, கன்னடாவுக்கு 1 வேக்கன்சி, மலையாளத்துக்கு 1 வேக்கன்சி. சம்பளம் பார்த்தீங்கன்னா 56,100 முதல் 2,05,700 வரைக்கும் கிடைக்கின்றாங்க. ஸோ பல்கான சேலரி லெவல் 22ல் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். ரைட்டா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு ஜென்ரலில் ஒன்று இருக்குது, எஸ்சிஏ உமன் பிஎஸ் டீமில் ஒன்று இருக்குது, எம்பிசி டிஎன்ஸில் ஒன்று இருக்குது, பிசி ஓபிசி எம்முக்கு ஒன்று இருக்குது, ஜென்ரல் உமனில் 1 வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. 5 வேக்கன்சி அப்படி பிரிச்சுருக்காங்க. ஹிந்தியில் ஜென்ரலில் தான் இருக்குது, கன்னடாவும் ஜென்ரல் தான், மலையாளம் ஜென்ரல் தான். ஸோ ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறதுனால யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ரைட்டா? ஸோ இது வேக்கன்சி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 1/7/2024 படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து நீங்கள் 18 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசி முஸ்லீம் வந்து மேக்ஸிமம் வந்து 37 வயசு வந்து இருக்கணுன்றாங்க. கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும். மற்ற கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 வயசு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இன் சர்வீஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 47 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஏஜ் லிமிட். ரைட்டா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 55ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ரைட்டா? கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குமே ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரி, நோ ஸ்பெஷல் ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் அப்ளிகபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டாங்க. ஆதரவற்ற உதவிகளுக்கு தனியாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதில் இல்லை அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குவாலிஃபிகேஷன், இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ், தமிழ் படிச்சிருக்கலாம், அல்லது வந்து தெலுங்கு வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணுன்றாங்க. கண்டிப்பாக வந்து டிகிரி மட்டும் படிச்சிருந்தால் போதாது. மஸ்ட் ஹேவ் ஃப்ளூயன்சி டு ரீட், ரைட், ஸ்பீக் அண்ட் டிரான்ஸ்லேட் டு தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர் தமிழ் அண்ட் தெலுங்கு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா பேசணும், எழுதணும், படிக்கணும். இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷுக்கும் சரி. நீ அதே மாதிரி தெலுங்குக்கு வந்து கண்டிப்பாக பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரியணுன்றாங்க. டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெலுங்கு டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தெலுங்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. கண்டிப்பாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனுக்குன்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இன்டர்பிரேட்டர் ஹிந்திக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். இதே மாதிரி தான் இதுக்கும் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். நீங்கள் வந்து ரீட், ரைட், ஸ்பீக் மூணுமே வந்து உங்களுக்கு தெரியணும். ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் ஹேவ் ஃப்ளூயன்சி ரீட், ரைட், ஸ்பீக், டிரான்ஸ்லேட் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழும் வந்து ஹிந்தி, இது ரெண்டுமே வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதை ஒரு பீரியட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அது இன்டர்பிரேட்டர் கன்னடாவும் அதே மாதிரி தான். டிகிரி தெரிஞ்சுக்கணும், எழுதவும். இப்போ கன்னடா சொன்னால் கன்னடா எழுதவும், படிக்கவும், பேசவும் தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து இங்கிலீஷுக்கு வந்து கன்னடா டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு கன்னடாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவும் தெரியணும். தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் வந்து டிரான்ஸ்லேஷன் தெரியணும். மலையாளத்துக்கு அதே மாதிரி தான், டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு அல்லது மலையாளம் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். கன்னடாக்கு அதே மாதிரி இங்கிலீஷ் அல்லது கன்னடா ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். எழுதவும், ரீட், ரைட், ஸ்பீக் மூணுமே வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் டு மலையாளம், மலையாளம் டு இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழும் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஜாப் நேச்சரே வந்து என்னென்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதா உங்கள் வேலையே. ரைட்டா? சரி,
இதுக்கு அப்ளை பண்ணுறது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, அதர்ஸ் யூஆருக்கு வந்து 1000 ரூபா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, டோட்டல் எக்ஸப்ஷன் போட்டிருக்காங்க. அதேமாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்ற விதவிகளுக்குமே வந்து ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு 1000 ரூபா கிடையாது. மற்றவர்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 1000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்ளிகேஷன் கிளைமிங் ஏஜ், ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதை போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரி, இப்போ மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி சார் செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், ஓஎம்ஆர் மெத்தடில் 100 மார்க்காம். இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து ஒரு 100 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் வந்து இன்டர்வியூ இருக்கும், விவோ வாய்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாமும் இந்த இன்டர்வியூ தான் எடுத்துப்பாங்க. 100, இது ஒரு 125 தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும். ஸோ மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி. வழக்கம் போல் வந்து ஜென்ரல் தமிழ் 10 30 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் பார்ட் பியில் கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்டு மென்டல் எபிலிட்டி, கிராமர்னு போட்டிருக்காங்க. அது ஒரு 50 கொஸ்டின் வரும். ஒட்டு மொத்தமாக 100 கொஸ்டின் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன 10 வரைக்கும் தமிழ் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர், கிராமர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து கேட்பாங்க பார்ட் பியில் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, மெயின் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர், அதாவது அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் இல்லையா, அதுக்கான டெஸ்ட் த மெயின் எக்ஸாம். ஸோ டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் ஃப்ரம் தெலுங்கு டு இங்கிலீஷ், டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் டு தெலுங்கு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ் தெலுங்குக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது 100 மார்க் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. இது ஒவ்வொன்றும் அந்தந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் இருக்கும். இப்போ ஹிந்தினா ஹிந்திக்கு என்ன இருக்கும், ஹிந்தி டு இங்கிலீஷ்க்கும் இங்கிலீஷ் டு ஹிந்திக்கும் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்ட் ஏ, பார்ட் பியும் இருக்குது, எஸ்ஏ ரைட்டிங் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி டிரான்ஸ்லேஷனுக்கு கன்னடா, இங்கிலீஷு, மலையாளம் எல்லாத்துக்குமே மெயின் எக்ஸாம் இருக்குது. இதில் பாஸ் பண்ணி நீங்கள் கட் ஆஃப் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. ரைட்டா? விவாய்ஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இன்டர்வியூ வந்து 25 மார்க் கொடுத்துருக்காங்க, மினிமம் ஒரு 10 மார்க் எடுக்குன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து 1:5 ரேஷியோவில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1:3 மாதிரி வந்து கூப்பிட்றதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதா இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாமு, வைவா எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை அண்டு ஆர் எனி அதர் பிளேஸ் மேபி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் போர்டு என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சென்னையில் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. ரைட்டா? மற்றதெல்லாம் வந்து நமக்கு ஆல் டிக்கெட் வரும்போது தான் நமக்கு தெரியும். ரிசல்ட் எப்போனா சார் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வெப்சைட்டில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்றது போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து போஸ்டிங் எங்கே இருக்குன்னா, இந்த செலக்டட் கேண்டிடேட் வில் பி போஸ்டட் இந்த பிரின்சிபல் சீட் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் முதன்மை நீதிமன்றத்தில் மட்டும் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். இந்த கீழமை நீதிமன்றங்கள் இருக்காது. மெயின் கோர்ட்டில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஜாப் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஜாப். ஒரு டிகிரியும் அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு பேச தெரியணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும், அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியணும். ரைட்டா? ஸோ இந்த நாலேஜ் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த போஸ்ட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.